நாளை நாம் ஆடிப்பூரம் பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம். இது அம்மன் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாள். ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம். அதிலும் பூர நட்சத்திரம் வரும் இந்த நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் ஆண்டாள் பிறந்தார். மேலும் இது சக்தி வழிபாட்டிற்கு முக்கியமான நாளாகும். பெண்கள் இந்த நாளில் அம்மனை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை. சென்னையில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கோவில்கள் களைகட்டி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி முருகன் கோவில் மற்றும் உள்ளூர் மாரியம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் திரளாக வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர். ஆடிப்பூரத்தை நாம் வீட்டிலும் எளிமையாக கொண்டாடலாம். உங்கள் வீட்டில் அம்மன் படத்திற்கு முன் விளக்கேற்றி பூக்கள் சூடி வழிபடுங்கள். உங்களுக்கு விருப்பமான பிரசாதத்தை தயார் செய்து அம்மனுக்கு படைத்து பக்தி பாடல்கள் பாடுங்கள். இந்த நாளில் நல்ல எண்ணங்களுடன் இருப்பது மிகவும் முக்கியம். ஆடிப்பூரத்தின் போது கூழ், பொங்கல், வடை போன்றவற்றை அம்மனுக்கு படைப்பது வழக்கம். பல கோவில்களில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும். இந்த ஆடிப்பூரம் உங்கள் அனைவருக்கும் அம்மனின் அருளை பெற்றுத் தரட்டும். கோவிலுக்கு சென்று வழிபட்டு அம்மனின் அருளைப் பெறுங்கள். அனைவருக்கும் ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள்.